ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைன் யூபிள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கரண்ட் அஃபேர்ஸில் ஆகஸ்ட் 19 அண்ட் 20 இன்றைக்கி என்னென்ன நியூஸ் இருக்குது, என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன சொல்லியிருக்காங்க, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட், ஓரியன்டேஷன் ஒர்க் ஷாப் ஆர்கனைஸ்ட் பை FSSAI. Health Minister Dr. Harshavardhan presided over an online orientation workshop organized by the Food Safety and Standards Authority of India. அவங்க தான் நம்ம எப்படி சொல்லுவோம், FSSAI. அவங்க தான் ஃபுட் சேஃப்டிக்காக வந்து ISI முத்திரையெல்லாம் கொடுப்பாங்க. நம்மளுக்கு ISI முத்திரைன்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். தட் இஸ் ஆன் 19th August 2020. This is a part of its Eat Right Challenge. He also launched FSSAI's Eat Right India handbook and the website to help various stockholders scale up Eat Right India initiatives across the country அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா நம்ம கண்ட்ரியில் மட்டும் கிடையாது, அக்ராஸ் த இந்தியா கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், Swachh Suvechan 2020 results announced. The government announced the results of the annual survey of cleanliness Swachh Suvechan 2020 on 20th August 2020. எல்லாமே 2020 இருக்குல்ல, பட் ஆகஸ்ட் 08. Indore once again bagged the top shot as the cleanest country of India. ஆமாம், இண்டோர் தான் வந்து cleanest city of Indiaன்னு சொல்லியிருக்காங்க. The fourth time in the row. Okay. The second and third position in the category was grabbed by Surat and Navi Mumbai respectively. செகண்ட் பிளேஸ் வந்து சூரத்தும், தேர்ட் பிளேஸ் வந்து நாவி மும்பையும் இது பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் இஸ் இது இண்டோர் ISN அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், MP lending in implementation of a scheme. MP means எல்லாருக்குமே தெரியும், மத்திய பிரதேஷ் has emerged a leading state in the implementation of Pradhan Mantri State Vendors Atmanirbhar Scheme PM Swanidhi அப்படின்னு சொல்லுவாங்க. PM ஸ்வாநிதினா என்னன்னு பார்த்துருக்கோன்னா, சென்ட்ரல் செக்டாரில் இருக்க ஸ்கீம் வந்து ஃபெசிலிட்டேட் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் டு ஆக்சஸ் அஃபோர்டபுள் ஒர்க்கிங் கேபிட்டல் லோன்ஸ் ஃபார் ரெஸ்யூமிங் தேர் லிவ்லிஹுட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிவ்லிஹுட் ஆக்டிவிட்டீஸ்க்காக சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீனா இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் லோன்ஸ். இப்போ 10,000 we are getting என்ன சொல்கிறது, நம்ம வாங்குகிறோன்னா 10,000 மட்டும் கொடுத்தா போதும். நோ எக்ஸ்ட்ரா wages or extra amount will be taken from us. Has been sanctioned so far to 58,476 street vendors in Madhya Pradesh. Next, Odisha government forms a technical committee. Odisha government has formed a multidisciplinary technical committee to monitor and provide technical assistance to COVID healthcare facilities around the clock. Senior professors and doctors of each of the 7 medical colleges in the state has been இப்போ டெக்னிக்கல் குரூப் ஆரம்பித்து என்னென்னா டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ணும் எல்லாத்துக்குமே சொல்லிட்டு ஒடிசா கவர்மெண்ட் வந்து ஒரு கமிட்டி ஆரம்பித்து தே ஆர் கோயிங் ஆன். இப்போ எவ்வளோ ஃப்ரெஷ் கேஸ் அங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டோன்னா 2,589 ஃப்ரெஷ் கோவிட் கேசஸ் ஹேஸ் பீன் ரிப்போர்ட்டட் இன் த ஸ்டேட் ரீசெண்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், போஸ்ட் COVID-19 follow-up clinic in Chennai. The Tamil Nadu Health Department has launched the post-COVID-19 follow-up clinic in Chennai. Follow-up இது பண்ணியிருக்காங்க. It is exclusively for those who recovered ஆகி வந்திருக்காங்களா வைரல் இன்ஃபெக்ஷன்லேருந்து. It is his first kind in the country அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்டாக வந்து ஐசியூவில் நிறைய பேர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐசியில் இருக்கவங்களுக்கு மெயினாக என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, தே ஃபேஸ் மெனி ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ். தட்ஸ் த ஒன் மெயின் ரீசன் ஃபார் தேர் வென்டிலேஷனில் கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம். நெக்ஸ்ட்,
JNK government publishers, it worked down under B2V. JNK, now everyone knows that Jammu and Kashmir government has published it worked down under Back to Village அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம். இதில் வந்து 1930 ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. எப்போனா போன இயரில் 19 to 2020 வரைக்கும். So e-book recently released by the Finance Department. The book further reveals that 4,621 panchayats consisting of 5,517 villages were covered under this program. இந்த ப்ரோக்ராமால் அது கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In the news everyone knows that. This news everyone knows that. What means NRDC, CSIR, NAL to establish incubation center. They are ready to establish incubation center. National Research Development Corporation, NRDC, and Council of Scientific and Industrial Research, National Aeroplane Laboratories, CSIR, NAL have joined hands to establish an innovation cum incubation center. எல்லாருமே சேர்ந்து ஒரு இது மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டெக்னாலஜிஸ் டெவலப் பண்ணுறதுக்கு. இது என்னென்னு சொல்லிட்டு நான் கடைசியில் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் யூ வில் நோ தட் வை தே ஆர் ஃபார்மிங் திஸ் கைண்ட் ஆஃப் இன்குபேஷன் சென்டர்ஸ். ஓகே. கூகுள் லான்ச்சஸ் Cormo app in India. Chromo app, actually we know that Chrome same as that Chromo இதை என்னன்னா we can find millions of jobs கிடையாது, many jobs for millions of Indians. லேண்ட் என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் தான் எல்லாமே கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து பங்களாதேஷ் in 2018. இப்போது இந்தோனேஷியாவும் இருக்குது அப்படி சொல்லியிருக்கான். I'm too yawning, why I don't know, sorry for that. The application will help users to identify entry level job opportunities and also to learn new skills and create CVs, curriculum vitae. இப்போது நம்ம எவ்வளோ ஸ்கில்ஸ் கற்றுக்குறோமோ அந்த ஸ்கில்ஸ்லாம் வந்து we can put in our curriculum vitae. That's what they are saying that. Next, fifth largest requester for content removable. India was the fifth largest requester among countries for removing content on Twitter and Periscope based on local laws. இப்போ பார்த்துக்கிட்டோன்னா இப்போ we have to remove something on a Twitter account. இப்போ ஒருத்தவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து இப்போ வந்து பின் காயினில் கூட வந்து நிறைய பேர் மோசடி பண்ணாங்க. இப்போ ஒருத்தர் தான் மோசடி பண்ணால் நிறைய பேர் இல்லை, ஒருத்தர் தான் அது எல்லாமே பண்ணியிருக்கான். இப்போ ஃபேமஸான ஆக்டரோட ஒரு அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி அவன் வந்து இவ்வளோ அமௌண்ட் போட்டால் இவ்வளோ பின் காயின் கிடைக்கும்னு சொல்லிட்டு சம்திங் தட் பாய் ஹாவ் டிட் தட். அதனால நிறைய பேர் வந்து இவங்க பெரியவங்க படித்தவன் சொல்கிறத விட இப்போ நடிக்கிறவங்க சொல்கிறத கேட்குறவங்க ஜாஸ்தி. கரெக்டாக? அதே மாதிரி தான் படித்தவங்க சொல்கிறத விட நடித்தவங்க சொல்கிறது ரொம்ப கேட்குறது ரொம்ப ஜாஸ்தி. இப்போ வந்து யாராவது தீவிர ஃபேனாக இருக்காங்க, அப்போ அவங்க போட்டால் கண்டிப்பாக வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தவங்க கண்டிப்பாக அது வாங்க தான் பார்ப்பான். அதே பண்ணி அவன் இது பண்ணியிருக்கான். இப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணோன்னா we have that law, லோக்கல் எதுனா இது வந்து கிரிமினல் அஃபென்ஸ் அந்த மாதிரி சொல்லி நம்ம we can remove. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு இது இருக்கணும். we can't remove immediately அப்படின்னு நினைக்கிறேன். I don't know that about in Twitter. I know about Facebook, WhatsApp, Insta இப்படி தான் கற்றுட்டே இருக்கேன். யூடியூப் ஓகே. ஆனால் வந்து ட்விட்டரில் அக்கௌண்ட் இருக்குது, பட் ட்விட்டர் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. பேசிக்கலி அந்த மாதிரி தான் இருக்கேன். இப்போ தான் ட்விட்டர் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். I had to develop myself. Twitter witnessed of 47,000 jump in global legal demands for content removal during the period under review compared to the last. இப்போ வந்து நிறையா ரிவ்யூஸ் நம்ம வந்து ரிமூவ் பண்ணோம். இப்போ வந்து நல்லா போடுற ரிவ்யூஸும் இருக்குது, பேடாக போடுற ரிவ்யூஸும் இருக்குது. பட் we have to remove the illegal and avoidable things அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட், Maruti Suzuki partners with IIM Bangalore. Maruti Suzuki India has
announced its partnership with IIM Bangalore. இப்போ Maruti Suzuki and IIM Bangalore they are partnership. The first of its kind initiated by the mobile manufacturing எல்லாமே இது வந்து பார்ட்னர்ஷிப் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொபிலிட்டி செக்டர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் lowest in terms of internet quality. Digital Quality of India Index 2020 வந்து we have occupied that 97th place, ranking below the Guatemala and Sri Lanka. The index researches on the quality of the digital well-being in 85 countries, 81% of the global population in terms of e-infrastructure. However, India made it into the top 10 in terms of internet affordability. எவ்வளோ affordability இருக்குது அப்படின்னு பார்த்துருக்காங்க. நெக்ஸ்ட் RBI is the biggest dollar buyer. இப்போ RBI தான் வந்து biggest dollar buyerனு சொல்லியிருக்காங்க. ஏன்னா they have purchased 30 billion of foreign exchanges in the 4 monthsல வந்து they have purchased 30 billion dollars அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, NRDC அண்ட் இப்போது CSIR. இப்போ அது மட்டும் கிடையாது. இப்போ என்ன பார்த்துக்கிட்டோன்னா RRB, NTPC, குரூப் டி, குரூப் சி, பேங்க் எக்ஸாம் அதெல்லாம் வந்து இப்போ ஒரு எக்ஸாமுக்கு ஒவ்வொரு மாதிரி அப்ளிகேஷன் போட்டு ஃபீ பே பண்ணி அதுக்கு ஒரு சென்டர் வந்து அதுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்குள்ளே வந்து 1 இயர் ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிரும். அந்த 1 இயர் நம்ம வந்து எவ்வளோ எக்ஸாம்ஸ் எழுதுவோம் அதுக்கு பதிலாக தே ஹாவ் ஸ்டார்டட் என்ன சொல்கிறது, ஒரு கமிட்டி ஆரம்பித்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ எல்லா எக்ஸாம்ஸுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து RRB, NTPC, குரூப் டி, குரூப் சி, பேங்க் எக்ஸாம்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா தே ஆர் புட் இட் இன்டு ஒன் எக்ஸாம். இப்போ 2 எக்ஸாம் இருக்கும். ப்ரிலிம்ஸ் ஒன்று, மெயின்ஸ் ஒன்று இருக்கும். இப்போ ப்ரிலிம்ஸில் வந்து நம்ம வந்து மார்க் எடுத்து அதுக்கப்புறம் போய் இன்னொரு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால வந்து பக்கத்தில் சென்டர்ஸ் போடுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தே ஆர் கோயிங் டு டூ இட் இன் 12 languages அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் போயிட்டே இருக்கும். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா படிங்க ஃப்ரெண்ட்ஸ். If you like this video, please do like, share and subscribe friends. Bye bye.